இளைய மாப்பிள மாப்ள ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்ல 2025 வந்துட்டு இந்த வருஷம் நியூ இயரும் பிறந்துருச்சு. எப்படியும் ரெசல்யூஷன்ங்கிற பேர்ல ஒண்ணு எடுத்திருப்ப, அத சொல்லு. வேற இந்த கெட்ட வார்த்தை தான் போனோம்னா மாப்ள. ஏன்னா ஒரு 10 வார்த்தை பேசணும் இல்லையா, அதுல 8 வார்த்தை கெட்ட வார்த்தை மட்டும் தான் வருது. பாக்குறவங்க ஏதோ நான் கேடு கட்டவ மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் திருத்திடலான்னு இருக்கேன். சூப்பர் மாப்பிள, இப்படியே இரு. ஹலோ மாப்ள, ஹாப்பி நியூ இயர். எங்க இருக்கீங்க? சரக்கா நான் வரல. ரெசல்யூஷனே ஜீனி 2 1 போடு. புதுசா பிறந்துருச்சு. ஏட்டு ஏட்டு ஏட்டு. Cheers. மாப்ள, இந்த வருஷம் தான் அவங்க கூட செலிப்ரேட் பண்ற கடைசி நியூ இயர். ஏன் அடுத்த வருஷம் நான் கல்யாணம் முடிஞ்சிடும். என் ஒய்ஃபோட நான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். கல்யாணம் மூஞ்சில வைக்க மாப்ள, ஹாப்பி நியூ இயர்ல. ஹாப்பி நியூ இயர்ல. அப்புறம் இந்த வருஷம் எங்க செலிப்ரேட் பண்ணலாம்? வழக்கம் போலதானே. போன வருஷமே நீ எனக்கு கல்யாணம் ஆயிரும், இந்த வருஷம் ஒய்ஃபோட கொண்டாடுவேன்னு சொன்னேன். அது வீட்டுல பாத்துட்டு தான் இருக்காங்க மாப்ள. ஆனா ஒன்னும் அமைய முடைக்கி. இந்த வருஷம் கண்டிப்பா முடிஞ்சிடும். போமா. ஹலோ, இந்த வருஷமும் எங்க கூட தானா? ஆமா மாப்ள, போன வருஷம் ஏதோ ரெட்டப்படையா, ஒத்தப்படையில தான் கல்யாணம் முடிக்கணுமா. இந்த வருஷம் முடிஞ்சிடலாம். நீனும் ஒத்தப்பட ரெட்டப்படன்னு சொல்லிட்டு தான் இருக்க. கல்யாணம் முடிஞ்ச பாடு இல்ல. எதுக்கும் நல்ல ஜோசியத்தை போய் ஜாதகத்தை பார்த்துக்க. ஜாதகம் பாக்கணுமா? வா, அப்ப நீ வா. ஓ அப்பா, இன்னும் ஒருத்தர் கூட வரல. வருவா. சாமி வாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் சிக்கலா இருக்கு. புரிகிறது. ஜாதகத்தை கொடுவா. தடி தந்த ஜானி. இந்த ஜாதகத்துக்கு பெண்கள் இதமா காற்று மாதிரி வருவா, புசுக்குன்னு கோயில் மாதிரி போயிடுவா. அப்படிப்பட்ட ஜாதகம் இது. அப்படி எதுவும் இல்லையே சாமி எனக்கு. என்ன சொல்றேன்? ஜாதகம் பேர் அரவிந்த் தானே? ஓன் ஜாதகத்து சரா மாத்தி கொடுத்தேன். டூட்டி எடுத்து விளையாடுங்கப்பா. படிச்சவங்க அது 200 சார்ஜ் பண்ணு. பேர் என்ன? சதீஷ் சாமி. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு அம்பி, போன வருஷமே இந்த பீரியட் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு போங்க. இந்த வருஷம் கல்யாணமாக பூத்து குலுங்குது. அடுத்து உங்க வீட்டுல நடக்க போற விசேஷமே மாங்கல்யம் தந்துனானே நவஜீவ நேதுரா அப்படின்னு எந்த ஜாதகக்காக சொன்னான்னா நம்பாதீங்க. 7 நாட்டு சனி, ஜென்ம சனி. உங்க ஜாதகத்துல காங்கிரீட் போட்டு வீடு கட்டி இருக்கா, குடி இருக்கா. இது ஒரு ஜாதகம். அம்பி, 400 ரூபா கொடுத்துட்டு போங்க. கொடுங்க. என்ன 200 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கா? உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஜென்மத்துல குரு இருந்தாலே கல்யாணம் நடக்காது. 100 days 100 பிசினஸ் ஏரியாஸ்ல இன்னைக்கு டே 5. இந்த நியூ இயருக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் ஏரியா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜிம்மை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ரெசல்யூஷன்கள் பேர்ல எல்லாரும் அங்கதான் வருவாங்க. இதுல நீங்க செம்மையான ப்ராஃபிட் எடுக்கலாம். ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்து வரலன்னா காசுல வேஸ்ட் ஆயிரும். காசு வேஸ்ட் ஆயிருந்தானே நினைக்கீங்க? அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஜாயின் பண்ண வரவங்ககிட்ட இயர்லி பேக்கேஜ் வாங்க. எல்லாரும் ரெசல்யூஷன் எடுத்துட்டு 1 மாசம் தான் வருவாங்க, அதுக்கப்புறம் வர மாட்டாங்க. ஸோ நீங்க மிஷின் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு அடுத்த பிசினஸ் பார்க்க போயிடலாம். இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செம்மையான ஐடியாவா இருக்குதே. ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். The next day. மரிசி வாங்கப்பா. அடுத்து யாரு? மாஸ்டர். மாஸ்டர் ஜிம்ல ஜாயின் பண்ணு மாஸ்டர். ஃபீஸ் எவ்வளோ? ஃபீஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா மாசம் 1000 ரூபா. இங்க வருஷமா கட்டினா வெறும் 12,000 தான். அப்ப ஜாயின் பண்றோம் மாஸ்டர். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. குமார்.
Over 1 month later. அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு மாசத்துக்கு அப்புறம் எவனும் வரல. இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு மாச பேக்கேஜ்ல என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? பெயினாக இருக்குன்னா ஜிம்ல ஜாயின் பண்ணுங்க. உங்க உடம்ப நீங்க ரெடி பண்ணுங்க. என்ன யாருமே காணும். சின்னூர் எம்டியா இருக்கு மாஸ்டர். சாம அடுத்த வீடியோ பார்க்க வேண்டியதான். மாஸ்டர் இந்த ஜிம்ல எம்டியா இருக்கு. ஐயோ வந்துட்டானே. மிஷின் எனக்கு சர்வீஸ் விட்டுருக்கேன்ப்பா. இல்ல புதுசுதானே. அப்போ பஸ் சர்வீஸ் விட்டுருக்கேன். பஸ் சர்வீஸா? இந்த பைக் மட்டும் இருக்கணும் மாஸ்டர். மாஸ்டர் காணும். காசு போச்சா? டேய் மாஸ்டர். இல்லை எல்லாரும் நியூ இயரை ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீ ஏன் சோகமா இருக்க? 2024 தான் நினைச்ச மாதிரி போகல. 2025லயாவது நான் லைஃப்ல சக்சஸ் ஆயிருந்தோம்னே. சக்சஸா? நீ ஆயிருவ. நீ ஆயிருவ. உன் கண்ணில் அந்த வெறி ஃபயர் எல்லாமே இருக்கு. ஆனா நீ சக்சஸ் ஆகிறதுக்கு டெய்லி என்ன செய்வ? என்ன சொன்னீனா நான் எனக்கு தெரிஞ்ச சொல்லுவேன் மத்தியா. அது கேட்குறியா? காலைல எந்திப்பேன். எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணலாம், என்ன பண்ணா லைஃப்ல சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு யோசிப்பேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மதியம் வந்துடும். மதியம் சாப்பாடை சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதும் காலில இருந்து யோசிச்சுக்கனா டயர்டா இருக்கும். அந்த டயர்ட்ல ஒரு குட்டி தூக்கம். தூங்கி எந்திரிச்சு ஒரு 7 மணிக்கு எந்திப்பேன். 7 to 8 டிப்ரெஷன் டைம். டிப்ரெஷன் டைம். ஆமா, அந்த டைம்ல டிப்ரெஷன்ல மட்டும்தான் இருப்பேன். அப்புறம் 8 மணிக்கு மேல நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு 11 மணி வரைக்கும் செல் ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்கிடுவேன். ஏண்டா டெய்லி தின்னுட்டு தூங்கிட்டு நீலாம் சக்சஸை பத்தி பேசலாமா? உனக்குலாம் 2025 இல்ல 2105 வந்தாலும் உருப்படவே மாட்டேன். இன்னும் உன்னை ஏரியா பக்கமே பார்க்க கூடாது பாத்துக்க.